ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்பெஷல் டே என் புது வருஷம் முதல் நாள் அப்படின்றதுனால இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நியூ திங்ஸ் நடக்க போகுது அப்படின்றது, உங்க வாழ்க்கையில என்ன புதுசா வரப்போகுதுன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், என்ன உங்கள் லைஃப்பில் புதுசாக ஓப்பன் ஆக போகிற அந்த விஷயம் என்னவாக இருக்கும் இந்த வருஷம். ஸோ நியூவாக மலரப்போகுதுன்றதுனால ஃப்ளார்ஸ் நான் ஆப்ஷன்ஸை வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளார் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ இந்த வருஷத்தை நினச்சி ஒன்றே ஒன்று அடுங்க. ஓகேவா? குரூப் 1 இந்த ஃப்ளார், குரூப் 2 இந்த ஃப்ளார் ரெட் கலர், குரூப் 3 பிங்க் கலர் ஃப்ளார். நான் அப்படியே சைட் பை சைட் உங்களுக்கு மெயின் கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணிடுறேன். என்ன நியூ சாப்டர் உங்களுக்கு திறக்க போகுது? குரூப் 1 அண்ட் குரூப் 2, குரூப் 3. Group 1, Group 2, Group 3. கேமராலே வைக்கிறேன். இது 3. ஓகே, குரூப் 1 இந்த ஃப்ளார் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த வருஷம் 2025 உங்களுக்கு என்ன நியூ சாப்டர்ஸ் உங்கள் லைஃப்பில் ஓப்பன் ஆக போகுது? ஷிப், நிறைய பேர் பிரயாணம் பண்ண போறீங்க. இது வரைக்கும் நீங்க பண்ணல அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப டிராவலிங் ஆன டைம். ஃபாரின் போகணுன்ட்டு ரொம்ப நாள் ட்ரை பண்ணவங்க ஃபாரின் போவீங்க. அது உங்களுடைய லைஃப்ல முதல் தடவையா இருக்கும். ஒரு புது இடத்துக்கு நீங்க போக போறீங்க.
எனக்கு ஃபாரின் ரொம்பவே வந்து தெரியுது. ஸோ ஃபாரின் ட்ராவல் இருக்கு. ஆர் ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் தெரியாத ஒரு உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஊரில் போய் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஆர் சேஞ்ச் ஆஃப் சம்திங், எதையோ ஒன்றத்தை விட்டு இன்னொன்றுத்துக்கு போகிறீங்க. ஓகே, நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ். நீங்க வந்து இத்தனை நாள் எது நடக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்டாக்னண்டான எனர்ஜில இருந்து நீங்க வெளியே வரீங்க. இன்னொன்னு, எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்காக ரொம்ப நாள் பயந்துகிட்டு இருக்கீங்களோ அந்த மேட்டர்ல இனி நீங்க பயப்பட மாட்டீங்க, அந்த விஷயத்த நீங்க செய்வீங்க. ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நீங்க வந்து அதை பண்ண போறீங்க. ஆர் வாய்ப்பே இல்லை நினைச்சிட்டு இருந்த அந்த பெரிய ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க கூடிய சீக்கிரம். அப்படி என்ன நீங்க பண்ண போறீங்க? உங்க லைஃப்ல என்ன இது புதுசான ஒரு சாப்டர் பிறக்குது? நீங்க ரொம்பவே இது வரி பண்ண ஒரு விஷயம்தான். இங்க இருந்து போயிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் போயிடுவீங்க. சில பீப்புளுக்கு இப்ப இது பார்க்கும்போதே ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து எனக்கு தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கும் இந்த வருஷம். இங்கேயும் டிராவல் பைக் டிராவல், சம்திங் உங்களுக்கு செட் ஆகாத ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்து நீங்க போறீங்க இந்த வருஷம். அதுதான் உங்களுக்கு நியூ ஸ்டார்ட்டா இருக்க போகுது. ஏன்னா கொஞ்சம் காலமா நீங்க வந்துட்டு ஒரு மாற்றமே இல்லாம இருக்கீங்கன்னா அந்த மாற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. சில பேர் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்ய முடியாம இருக்கவங்க இந்த இதுல நீங்க செய்ய போறீங்க. அது உங்களை ஹாப்பியா வச்சு போகுது. ஆர் உங்களுக்கு பிடிச்ச பேர், இன்கேஸ் அவங்க உமனா இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப நாள் நீங்க பார்க்காம தொலை தூரமா இருந்திருக்கீங்கன்னா இந்த இயர் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்களை பார்க்கறதுக்குன்னே போவீங்க. அவர் பார்க்கறது பொண்ணா இருந்தா நீங்க போவீங்க. அவர் நீங்க யாரையா எதிர்பார்க்குறீங்கன்னா எஸ் அவங்க வருவாங்க உங்க லைஃப்ல. இது என்ன அப்படின்னு நான் கேட்டேன். யார் இது உங்களை ஹர்ட் பண்ணிட்டு போனவங்க? இத்தனை நாள் நீங்க வந்து யாரோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, யாரோ உங்களை சீட் பண்ண மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு என்ன மேட்டரை வேணா இருக்கலாம், அவங்கள நீங்க வந்து உங்க லைஃப்ல அலோவ் பண்ணாம ரொம்ப நாள் நீங்க சேஃப் கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க.
அப்படின்னா அவங்க ஒரு உங்களை ரீச் பண்றாங்க, அது நீங்க எதிர்பாராத ஒரு டைம்ல. ஆர் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க அவுட் ஆஃப் நோவேர். யாருக்காவது யார் கூடயோ மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா அது சரியா அப்போ சால்வ் ஆகல, கிளியரே பண்ணாம இருக்கீங்க ஒரு மேட்டர்ல அப்படின்னா இப்போ நீங்க திரும்ப கனெக்ட் ஆகி நீங்க அந்த அன்சால்வ்டு பிஸ்னஸை நீங்க சால்வ் பண்ண போறீங்க. என்ன ரிலேட்டடா இருக்கட்டும், மணி விஷயமா இருக்கட்டும், கெரியர் ரிலேட்டடா இருக்கட்டும், ஆர் ஈகோ கிளாஷா இருக்கட்டும், ஆர் லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், யார் கூடயாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நீங்க விலகி இருக்கீங்க அப்படின்னா அவங்கள நீங்க பார்க்காம டிஃபெண்ட் மோட்லேயே இருக்கீங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை சால்வ் பண்றதுக்கான சுச்சுவேஷன் இந்த இயர் அமையும். இது பல வருஷமா நீங்க பார்த்துக்காம ஒரு லாங் டேர்ம் அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா அது சால்வ் பண்றதுக்கான ஒரு இது இருக்கு. அந்த உங்களுக்கு அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ ஃபேஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனே இல்லைன்னா இது உங்களுக்கான மெசேஜ் கிடையாது. ஏன்னா எனக்கு இதுல அதுதான் தெரியுது ரொம்பவே. அண்ட் இதுல வந்துட்டு குயின் இருக்காங்க, லைக் ஒரு மதர் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. இன்கேஸ் பார்க்குறவங்க உங்கள் அம்மா கூட பல மாதமாக ஏதாவது இல்லை பல வருஷங்கள் கூட இருக்கும், ஆர் அவங்கள நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சூழ்நிலையே அமையலைன்னா நீங்கள் அவங்கள பார்க்க ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு அமையும். சில பேருக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ கல்யாணமாகி போயிட்டீங்க, உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கே போக முடியாம இருக்கு, ஆர் அதுக்கு வாய்ப்பே அமையல, எனக்கு நிறைய வேலைகளால என்னால் அங்கே போக முடியாம இருக்குன்னா அதே டைம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் பார்ப்பீங்க உங்கள் ஃபேமிலியை, உங்கள் அம்மாவையோ உங்கள் ஒய்ஃபையோ பார்க்கலாம். அவர் பார்க்குறது உமனாக இருக்கீங்க, உங்கள் பேபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இனி வரும் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொன்று, இத்தனை நாள் எப்படி சொல்ல, இது ஹெல்த்தை வந்து ஹீல் ஆகிட்டுருக்காங்க, ஒரு நியூ ஸ்டார்ட்டும் இருக்கு, இது வரைக்கும் பண்ண எந்த இதுவும் நடக்கலை அப்படின்னா என்னமா வேணா இருக்கலாம். என் ஃபர்டைல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்காம இத்தனை நாள் இருக்கும் மனசுடைஞ்சு போய் இருக்கீங்க, டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன் தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை எல்லாம் நினைச்சீங்கன்னா குழந்தை பெற்றுக்கலாம், ஆர் தத்து எடுத்து வளர்க்குறதும் வாய்ப்பு இருக்கு. ஆர் அதுக்கு எவ்வளோ முயற்சி, எவ்வளோ ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, அதுக்கு மணி இல்லைன்னாலும் அது இப்போ கிடைக்குது, அதனால நீங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது.
மூன், அகெயின் மூன். எனக்கு மூன் கார்டு அப்படின்னாவே அம்மா. அஸ்ட்ராலஜி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், சந்திரன் எப்பவுமே தாய் குறிக்கும், மாமியாரை குறிக்கும், உங்க மனசையும் குறிக்கும். ப்ரெக்னென்சி, நான் இவ்வளோ நேரம் ப்ரெக்னென்சி பற்றி தான் சொன்னேன். எனக்கு சம் கைண்ட் ஆஃப் அந்த வைப் இருக்கு. ஸோ ஷியோராக ப்ரெக்னென்ட் ஆகணும் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. ஒரு குழந்தை இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை எப்படி பெற்றுக்கிறது, அதுக்கான நிறைய உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். சில பேருக்கு வாய்ப்பே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு தத்தெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ப்ரெக்னென்சி இருக்கு. ஸோ அது ரிலேட்டட் நீங்கள் ஒரு திங்கிங்கில் போவீங்க இந்த வருஷம். வேற என்ன, இதுதான் உங்களுடைய நியூ ஸ்டார்ட். அண்ட் ஆல்சோ சம்திங் க்ரோயிங் நியூ. மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் வந்து யார் கூடயோ இருந்த அந்த குழப்பத்தை நீங்க கிளியர் பண்ணி அவங்க கிட்ட அந்த நீங்க வச்சிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னாவே ஒரு ஆண் ஒரு பெண் கூட தான் இருக்கணும்னு இல்லை. உங்களுக்கும் உங்க அப்பா கிட்ட இருக்கிறது ஒரு வகையான ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு அம்மா கூட இருக்கிறது ஒரு வகையான ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கிறது ஒரு வகையான ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். லவ்விங் யுவர் செல்ஃப்ல என்ன ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அதுல எங்கேயாவது நீங்க குழப்பமா இருந்திருக்கீங்கன்னா அந்த குழப்பம் மாறப்போகுது. ரீக்ரியேட்டிங் பண்ற ஒரு மோட்ல இருக்கீங்க. வரும் இந்த வருஷம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? லாஸ்ட் அகெயின் பாருங்க, 7 of Cups அகெயின். எதுலயோ நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க, ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு நீங்க இப்போ. டு சால்வ் தட் திங்ஸ், இந்த திங்ஸை சால்வ் பண்றதுக்கு நீங்க டிசைட் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைஃப்ல எந்த விஷயம் கவுந்து போச்சோ அந்த விஷயம் ரீக்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஓகே, அகெயின் பாருங்க, இங்க பாருங்க, இதுல 3 கார்டு, இதுல இதை 3 கார்டு. டபுள் மைண்ட். ஏதோ கவுந்திருக்கு, அது உங்களுக்கு சரி பண்ணுமா வேணாமான்ற ஒரு குழப்பத்திலே இருக்கீங்கன்னா திஸ் இயர் நீங்க அதை வந்து சரி பண்ணுவீங்க. ஸ்டாக்னெண்டா என்ன பண்றதுனே தெரியாம ஒரு விஷயத்துல இருப்பீங்களா, அந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு கிளியர் கட் டெசிஷன் எடுக்க போறீங்க. விச் உங்களை வந்து இப்போ இருக்கிற அந்த எப்படி ஸ்டாக்னெண்டா இருக்கிற அந்த வாட்டர்ல இருந்து நீங்க வேற ஒரு நல்ல பாதைக்கு உங்களை கொண்டு போகும். அகெயின் டிராவல். யாரையும் மிஸ் பண்றீங்கன்னா நீங்க வாய்ப்பே இல்லை, பல காலமா நீங்க உங்களை பார்க்கலன்னா உங்களை பார்க்க போறீங்க. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சேஞ்ச் அமையும். அப்புறம் நான் சொன்ன அந்த ப்ரெக்னென்சி வாய்ப்பும் இருக்கு. சில பேருக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அது கன்ஃபார்ம் நடக்கும். ஓகே, இது எடுக்கலையா, இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது, சைல்டு இருக்கு. You care deeply about children and they readily respond to your love. All children, including your own inner child, require love, affection, and attention. We can clear and open your heart and schedule so that you can give more time and energy to the children who need you. ஸோ இது வெறும் குழந்தையா தான் இருக்கணுன்றதும் அவசியம் இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள்
யாரையா பார்த்துக்க மிஸ் பண்ணிட்டீங்க, ஆர் யாரையோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சம்திங் பாஸ்ட்ல எதையோ அன்சால்வ்டு பேக்லாக்ஸ் இருக்கு, அதை நீங்க கண்டுக்காம டிஃபரெண்ட் மூட்லயே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதை வந்து சால்வ் பண்ணி ரீகனெக்ட் ஆவீங்க. எல்ஸ் அதை சால்வ் பண்ணி தூக்கி போடுறதோ அந்த ஆப்ஷன் உங்க கையில தான் இருக்கு, வெதர் யூ ஹாவ் டு டேக் இட் ஆர் நாட். பட் யூ ஆர் சால்விங் தட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் அதை வந்து கியூர் பண்ணுவீங்க. ஸோ சைல்டு இருக்கவங்களும் சைல்டு கிடைக்குது. இன்னொன்று, யாரையும் டேக் கேர் பண்ணாமல் இத்தனை நாள் நீங்கள் உங்கள் இதிலே செல்ஃபிஷாக இருந்திருக்கீங்க. சில பேர் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நீங்கள் இப்போ வந்து கேர் பண்ணாமல் இருக்கிறவங்க நீங்கள் போய் கேர் பண்ண போகிறீங்க. அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. அந்த பாண்டுக்கு எதிர்பார்த்து இருக்கீங்கன்னா அந்த பாண்ட் கிடைக்கும். அந்த பாண்ட் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைங்களுக்குமே இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பிள்ளைய பார்க்கறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குதுல. இந்த வருஷம் அது மாறும். அண்ட் இது ஒரு அட்வைஸாகவும் இருக்கு. உங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். ஏஞ்சல்ஸ் அதான் உங்களை பண்ண சொல்கிறாங்க. உங்களையே நீங்கள் வந்து பார்த்துக்கிறதும் இருக்கு. சம்திங் இதே மெசேஜ் தான். அன்சால்வ்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறீங்க திஸ் இயர். ஓகேவா கைஸ்? ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன் கீவேர்ட்ஸில்: ட்ராவல், சைல்டு ப்ரெக்னென்சி, சாய்ஸஸ், சால்விங் ப்ராப்ளம்ஸ். இந்த இயர் உங்களுக்கான நியூ சாப்டர் இதுதான். ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு நியூவாக உங்கள் லைஃப்பை வாழ போறீங்க. ஓகேவா கைஸ்? இதுதான் உங்களுக்கான ரீடிங். பிடிச்சிருந்ததுன்னா இப்போதான் நோட் பண்ணுறேன், இந்த சைல்டு கார்டில் இருக்கிற கலரும் இதுவும் சேமாக இருக்கு. ஸோ ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் குழந்தை வரப்போகுது, ஆர் உங்கள் ஃபேமிலியில் குழந்தை இல்லாத ஒருத்தங்களுக்கு குழந்தை கிடைக்கும். எப்படியோ ஆனால் குழந்தை கிடைக்கும். இந்த நல்ல நியூஸ் நடந்தா தயவு செஞ்சு இந்த ரீடிங் எங்கேயா சேவ் பண்ணிட்டு அது நடக்கிறப்ப எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க. ஓகேவா கைஸ்? பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டேக் கேர், ஹாப்பி நியூ இயர். ஃபைல் 2 ரெட் கலர் ஃப்ளார் சூஸ் பண்ண உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு இந்த வருஷம் என்ன நியூ பாத் தொடங்க போகுது அப்படின்னா, மவுண்டன். ரொம்ப உயரமான ஒரு மவுண்டன். ஸோ உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் வரப்போகுது, பயப்பட வேணாம். அந்த சேலஞ்சஸ் ஆர் பல காலமாக நீங்கள் ஒரு சேலஞ்சை கிராக் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்ன சேலஞ்சுன்னு உங்களுக்கே தெரியும்.
You are working something hard for so long. ஒரு மலையை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதை சுற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு அப்படி இருக்க போது சேலஞ்சஸ். பட் அட் லாஸ்ட் யூ வில் ரீச் தட் பாயிண்ட். ஓகே, வேற என்ன? அகெயின் உங்களோட ஏதோ ஒரு நியூ ஸ்டார்ட். அகெயின் நியூ ஸ்டார்ட் தான் இது. உங்களுக்கு தடையா இருக்க ஏதோ ஒரு பெரிய அப்டிக்கலை நீங்க வந்து வெட்டி வீச போறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மோர் கைண்ட் ஆஃப் இது ஜாப், உங்க பாக்குற ஏதோ ஒரு வேலை இருக்கலாம். உங்க ஸ்ட்ரகிள்ஸ் எதுவோ அதுவாகவும் இருக்கலாம். அதை கட் பண்ணி பேசுறீங்க. உங்களோட பெரிய அப்டிக்கல் உங்களுக்கு இப்ப எதுவா இருக்கோ அதை நீங்க கட் பண்றீங்க திஸ் இயர். டீட்டெயிலா பார்ப்போம். குரூப் 2 பீப்புள் 2025ல உங்களுக்கு என்ன அந்த நியூ ஸ்டார்ட்? எதை கட் பண்றீங்க? எது ஸ்டார்ட் பண்ண போறீங்க? கைஸ், உங்க நியூ ஸ்டார்ட்டே வந்து ஹோம். அகெயின் சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சடனா இங்க என்ன ஆகுது? ஒரு இடி வந்து அந்த மரத்தண்டு அப்படியே வந்து உடைக்குது. இங்கேயும் மரத்தை வந்து உடைக்கிறான். கட்டிங் சம்திங் அவுட். ஸோ உங்க ஃபேமிலியில ஃபவுண்டேஷன் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனை நீங்க மாத்துறீங்க. லிட்ரலி எனக்கு இப்போ ஒன்று தோணுது, இந்த வருஷம் உங்க வீட்டை வந்து ரெனோவேட் பண்ண வேண்டிய வாய்ப்பு யாருக்காவது இருக்கலாம். அவர் புதுசா இப்பதான் வீடு கட்டிட்டு போறீங்க, அதுவும் இருக்கும். செலப்ரேஷன் இருக்கு. சம்திங் ரிலேட்டட் டு ஃபேமிலி ஸ்டேபிலிட்டி எதிர்பார்க்குறவங்க அஃப்கோர்ஸ் அந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் மாற்றீங்க. நான் ஃபவுண்டேஷன் சொல்கிறது லிட்ரலாக ஹவுஸோடைய ஃபவுண்டேஷனாகவும் இருக்கலாம். நான் சொல்கிற ஃபவுண்டேஷன் வந்து உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் சரியா போல அப்படின்றவங்க இனி அந்த ஸ்டெபிலிட்டி இந்த இயர் வரப்போகுது. ஒர்க்ல வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்க ஸ்டேபிளா இனி இருக்க போறீங்க. ஏன்னா பென்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, யூ வில் ஸ்டார்ட் ஏர்னிங். இத்தனை நாள் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருந்தது வந்து உங்க ஜாப்ல இருக்கு அப்படின்னா சடன் சேஞ்ச் ஆஃப் சம்திங். சடனா ஏதோ ஒரு சேஞ்சு. ஏன்னா இந்த சேலஞ்சு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. சில பேருக்கு படிப்பு கம்ப்ளீட் பண்றதுக்கே முடியாதவங்க வந்து இந்த இயர் பாஸ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் எப்படி பண்றதுன்னே தெரியாம இருந்தவங்க உங்களுக்கு ஒரு சடன் மொமெண்ட்ல ஒரு ஐடியா கிடைக்க போகுது டு சால்வ் தட் பிக் சேலஞ்ச்.
இந்த இயர் எண்ட்குள்ள நீங்க ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி அடைய போறீங்க. நீங்க எதுல ரொம்ப சேலஞ்சிங்கா ஃபேஸ் பண்றீங்களோ அதுல நீங்க ஸ்டெபிலிட்டி பாப்பீங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள. ஓகே, வாட் எல்ஸ்? வான்ஸ் எனர்ஜி தான் வருது. டெவில், கிங், கிங், எம்பரர், இதுவும் ஒரு கிங். யாரா உங்க பேர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய வேற வேர்ஷனையும் நீங்க பாப்பீங்க. அவர் அவங்கள டேக்கிள் பண்றதுக்கான ஒரு இது உங்களுக்கு அமையும். லைக் எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். எப்பவுமே அவங்க உங்களை வந்து டாமினண்டா நடத்தணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கான டைம். ஆர்எல்ஸ் இப்போ அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறவங்க என்னைக்காவது அவங்க திருந்துவாங்களா, மாறுவாங்கன்னா அது இருக்கு. உங்களுக்கு சேலஞ்சிங்கா உங்களை வந்து தடுத்துட்டு இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற அந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல இதர் மாறுவாங்க. அவங்க விட்டு போவாங்களான்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல, அவங்க மாறுவாங்க. ஏன்னா சம்திங் ஆல்ரெடி இருக்கிறத அவன் வெட்டி திரும்ப ரீஸ்டார்ட் தான். இது வந்து ஒரு நியூ ஸ்டார்ட். ஃபுல் கார்டு நியூ ஸ்டார்ட், ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ உங்களே கூட நீங்க இத்தனை நாள் ஏதோ ஒரு சேலஞ்சிங்கா இருக்க அந்த விஷயத்த வந்து சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்கன்னா உங்களுக்கே அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அந்த நெகட்டிவிட்டியே என்னது நான் சொல்றது, உடனே நீங்க ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படிலாம் நான் சொல்லலை. உங்களுக்கு வேண்டிய விஷயத்த நீங்களே பண்ணாம சோம்பேறித்தனமா இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தான் நான் சொல்றேன். அது போயிடும். இந்த இயர் நீங்க உங்களையே டிரான்ஸ்ஃபார்மா ஒரு பவர்ஃபுல் பர்சனா பார்க்க போறீங்க இன் யோர் கெரியர். எனக்கு 70% கெரியர்னு தோணுது. கெரியர் நீங்க பார்க்குற ஏதோ ஒரு வேலை, நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஒரு டாப் இதுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபேமிலி லைஃப்ல அப்படின்னா யூ கேன் சி சம் மேல் எனர்ஜி இங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மேல் அவங்கள நினச்ச அப்படின்னா அவங்க இனி ஸ்டேபிள் ஆகி நீங்கள் பார்க்கலாம். இத்தனை நாள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க ஒரு பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆக போகிறாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். அது நீங்களாக கூட இருக்கலாம். ஓகே, வேற என்ன? சன் கார்ட் மெச்சு அகெயின் நான் சொன்னதுதான். நீங்க உங்களே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஒரு பர்சனா நீங்க பார்க்க போறீங்க. ஆர் நீங்க வேற ஒருத்தரை நினைச்சு வந்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் டெவிலா இருந்தவங்க மெச்சோர்ட் ஒரு கேரக்டர் ஆர் அவங்க ஒரு நல்ல ஒரு புரிதலோட உங்க கூட இருப்பாங்க. அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கவங்க ரொம்ப நாள் நீங்க விஷ் பண்ணது நடக்க போகுது. சி உங்க விஷிங் ஃபேஸ் நீங்க வந்து 2025ல ரொம்பவே பிரைட்டா ஹாப்பியா ஃபீல் பண்ண போறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் ஆகும். மோர் ஓவர் நீங்க பாக்குற ஒர்க்லயே வந்துட்டு உங்களுக்கு யாரோ ஆர் நீங்க உங்களை வந்து எதுக்குமே வேலைக்கே ஆக மாட்டாங்கன்னு யாராவது ஏதாவது உங்களை சொல்லியிருந்தாங்கன்னா இது உங்களுடைய ப்ரூவிங் டைம். சம் சேலஞ்சே உங்களுக்கு அதுவா இருக்கும், உங்களை ப்ரூவ் பண்றது.
நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் இல்லை அப்படின்னா அந்த ரெக்கக்னிஷன் உங்களுக்கு இந்த இயர் கிடைக்க போகுது. some kind of arguments or நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா அது கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆக போகுது இந்த வருஷம். ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கட் பண்றீங்க, கட் பண்ணி இதோ இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பாத் உங்களுக்கு 2025 இருக்கும் போது. You will find yourself balanced. உங்களை நீங்களே பேலன்ஸாக ஃபீல் பண்ண போறீங்க. ஒரு எந்த மேட்டர்ல பேலன்ஸே இல்லாம இருந்ததோ அந்த சிச்சுவேஷனே இல்லாம ஆக போகுது. இது லைட்டா எனக்கு ஃபைல் 1 எனர்ஜி இப்போ லைட்டா வருது. உங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஆர் உங்களுக்கும் பசங்களுக்கும் சம்திங் யாரோ யாரையோ வந்து இங்க பேசாம அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர் நீங்க யாரையோ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனே மாறப்போகுது. யூ வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸ்டார்ட். உங்களுக்கு நீங்க தடையா இருக்க ஏதோ ஒன்றுத்துக்கு முடிவு வரும் இந்த வருஷம். நீங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு தடையா ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு எண்டு வருது, முடிவு வருது. டெவில் பாருங்க, திரும்ப டெவில். எஸ், நான் இப்போ சொல்லிட்டே இருக்கும்போது எடுத்து. ஸோ உங்களுக்கு தடையா ஏதோ ஒரு டெவில் இருக்கு. அகெயின் ஸ்டார், இதுல ஸ்டாரு, இதுலயும் ஸ்டாரு. அஃப்கோர்ஸ் நீங்க எதுக்காக இத்தனை நாள் வெயிட் பண்றீங்களோ அது நடக்குங்க. ஜஸ்டிஸ் உங்களுக்கு இத்தனை நாள் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்தவங்க, ஒரு பிரச்சனை பண்ண விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு எண்டு வரப்போகுது. நெகட்டிவா இருக்க போகுது இல்லை. முடிவெடுக்க முடியாம இருந்த மேட்டர்ல முடிவெடுப்பீங்க. அதுதான் சம்திங். இங்க என்னன்னா ஏதோ ஒரு பேட் திங் உங்களுக்கு ஒரு முடிவு வந்துடும் அந்த மேட்டர்ல இருந்து. திஸ் இயர் யூ வில் கம் அவுட் ஆஃப் திஸ். என்ன வேணா இருக்கட்டும். ஒரு மணி இழந்தவங்களுக்கான நீதி கிடைக்க போது. ஜஸ்டிஸ் இருக்கு, 5 of Pentacles. ஸோ காசு கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். அதேதான். இப்போ லாஸ்ட் பைலுக்கும் நான் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி சொல்லியிருந்தேன் நான் பார்த்த வரைக்கும். ஸோ மிக்ஸ்டாக தான் இருக்க போது. எல்லாருக்குமே ஒரே இதுவாக நான் சொல்லியிருக்க மாட்டேன், மிக்ஸ்டாக ஒரு பிட்ஸ் அண்ட் பைட்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் என்னன்னா எய்தர் உங்கள் கெரியர் மெயினாக எனக்கு தெரியுது, அது இல்லைன்னா தான் ஃபேமிலி சைடு. ஓகே, ஸ்டெபிலிட்டி. இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அடைய விடாமல் பண்ண ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. சடன் ஸ்டெபிலிட்டி, ஒர்க்கில் ரீஸ்டார்ட் ஆர் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு. மணி வரும், எதிர்பார்த்த மணி வரும்.
சேலஞ்சிங்காக உங்களுக்கு இருக்கிறத வந்து அந்த சேலஞ்சிங்கை நீங்கள் பீட் பண்ண போகிறீங்க. ஐ மீன் கம்ப்ளீட் பண்ணி யூ வில் பி சக்சீடட். ஓகேவா? உங்களுடைய பேட் எனர்ஜி, பேட் வைப், பேட் தாட்ஸை நீங்களே ஃபைட் பண்ணி யூ வில் பி ஃபீலிங் பேலன்ஸ்ட். அது ஒன்று. இது ஓவரால் கிளிம்ஸ். சாரி, இது எடுக்கவே இல்லை. கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் நான் சொன்னேன். உங்கள் ஒர்க்கில் ஒரு ஸ்டெபிலிட்டி எப்படி வரும்? உங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் வந்து வெளிப்பட போகுது. உங்களுக்கு ரெக்கக்னிஷன் வரும். நான் சொன்ன மாதிரி உங்கள் ஒர்க்கில் ஆர் ஏதோ ஒன்று, சுயத்தொழில் ஏதோ ஒன்று, ஃபேமிலியில் கூட க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ணுறது மூலயமா அது ஸ்டேபிள் ஆகும் அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. படிக்கிற பீப்புள், உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கிராப் இட். அதில் தான் நான் சொல்லுவேன். ஸோ பைல் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்க இஃப் திஸ் ரெசனேட்டட் வித் யூ. ஓகேவா? ஹாப்பி நியூ இயர். டேக் கேர். பாய். குரூப் 3 பிங்க் கலர் ஃப்ளார் சூஸ் பண்ணாங்க. வெல்கம். உங்களுக்கான ரீடிங் இதுதான். 2025 உங்களுக்கு என்ன நியூவாக ஸ்டார்ட் ஆக போகுது? லில்லிஸ், நியூ ஸ்டார்ட். நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஹாப்பினஸ் ஃபினான்ஷியலி ஆகுறீங்க. என்ன செக்டரா வேணா இருக்கட்டும், சம்திங் பிக் இஸ் ஹேப்பனிங். லக்ஸுரி அப்படின்ற ஒரு வார்த்தை வாயில வருது. லக்ஸரியான சில திங்ஸ் நீங்க பண்ண போறீங்க. ஆடம்பரம். என் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சிங்கிள் பீப்புள், நீங்க உங்களுடைய பிரின்ஸ் சாம் ஆர் பிரின்சஸ் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஃபயரியா இருக்க போறீங்க இந்த வருஷம். நியூ ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்றது, உங்க பேஷனை நோக்கி போறது. அகெயின் கிரியேட்டிவா நிறைய விஷயம் செய்ய போறீங்க. உங்க ஜாப் கிரியேட்டிவிட்டியில இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு ஜாபா இருக்கு அப்படின்னா செம பிக்கப் வரும். அகெயின் இந்த 2 கார்டில் ஒரே மாதிரி இருக்கு. லில்லி இப்படி வந்து நிற்கிது, இது இந்த மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள இத்தனை நாள் ஒரு ஃபயரே இல்லை, ஒரு மாதிரி லைஃப் ஒன்றுமே இல்லை அப்படி போயிட்டு இருக்குன்னா இனி ஃபயரையோட இருக்கும். ஒரு ஆர்வம் இருக்க போது, ஒரு சுறுசுறுப்பு இருக்க போது, சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு ஹாப்பினஸ் வரும் இந்த இயர். நீங்க பார்ப்பீங்க. அண்ட் நான் அகெயின் சொன்ன மாதிரி தான் ட்ரூ லவ் கிடைக்க போகுது. அதுதான் உங்க லைஃப்ல நடக்க போற புது திருப்பு முனை. நான் சொன்னது புதுசு. யூ வில் ஃபைண்ட் யுவர் ட்ரூ லவ் திஸ் இயர். இது எப்பவுமே நான் லாஸ்டா தான் எடுப்பேன். சாரி, நான் ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டேன். ரிவார்ட் யுவர் செல்ஃப்.
You have been giving a lot of yourself lately, and it's time for you to receive. Make the time to reward yourself in a meaningful way. This balance of giving and receiving is essential to keeping your energy, mood, and motivation at a consistently high level. நீங்க இதுவரைக்கும் இது வந்து ஒரு அட்வைஸ் ஓகேவா ஃப்ரம் ஏஞ்சல்ஸ். நீங்க இதுவரைக்கும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்காக உங்களுக்கு புடிச்ச விஷயம் நீங்க உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. மத்தவங்களுக்காகவே உழைச்சு எல்லாம் பண்ணி உங்க எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ அட்வைஸா என்னன்னா, உங்களுக்கே நீங்க உங்களை ஹாப்பியா வச்சுக்க ஒரு விஷயம் நீங்க செய்யறப்ப உங்க உங்களுடைய ஹாப்பினஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது நீங்க பார்ப்பீங்க. நெகட்டிவா நினைக்க நினைக்க நெகட்டிவே தான் தெரியும். நல்லது நடந்தாலுமே அது உங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஹாப்பியா இருக்க இருக்க ஹாப்பி தாட்ஸே வச்சுக்க வச்சுக்க நமக்கு வந்து ஹாப்பி விஷயங்கள் நடக்கும். ஸோ சிங்கிள் பீப்புள் எனக்கு அகெயின் சிங்கிள் சிங்கிள் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்து வந்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ட்ரூ லவ் அமைய போதுன்னு உங்களுக்கு லவ்ன்ற ஒரு மலர் மலர போகுது. இங்க மலர்ந்த மாதிரி இதுவும் மலர்ந்துருக்கு இல்லையா? மலர போகுது லவ். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு என்னை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, எனக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுருணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இருங்க, கிடைக்கும். இது எவ்வளவு சீக்கிரம் வருதுன்னு மட்டும் பாருங்க இந்த வருஷம். Then file 3 என்ன புது திருப்பமுனை, என்ன புது ஸ்டார்ட் 2025 இருக்க போகுது உங்களுக்கு. சேம் கார்ட், புது ஸ்டார்ட். அகைன் ரொம்ப நாள் தனியா இருந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாள் நீங்க தனிமையை உணர்ந்திருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? பேர், யூ வில் மீட் யுவர் பேர். கன்ஃபார்ம் யூ வில் மீட் யுவர் பேர் திஸ் இயர். நோட் இட், சம்வேர் எல்ஸ் நோட் இட். ரொம்ப அலோனா ஃபீல் பண்றீங்க, எனக்குலாம் கல்யாணம் ஆகுமா? எஸ், யூ வில் கெட் மேரிட் திஸ் இயர். யூ வில் பி கெட்டிங் மேரிட். இத்தனை நாள் நீங்களும் உங்களுடைய லோன்லினஸும் கூடவே இருந்தது போதும். இப்போ நீங்க உங்க பேரண்ட் மீட் பண்ணி வாழ வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸ். அதுதான் உங்களுக்கான நியூ ஸ்டார்ட்டா இருக்க போகுது திஸ் இயர். அண்ட் ஆல்சோ அந்த பேர் வந்து ஆப்வியஸ்லி மெச்சோர்டா இருப்பாங்க, அதை நீ ஃபீல் வருது. ஸோ உங்களோட நீங்க பண்ண அந்த வெயிட்டிங்கான ரிவார்டா இருக்க போது இது லவ் தாங்க. நான் சொன்னதுதான் லவ். யூ வில் மீட் யுவர் பேர் சூன். ரொம்பவே சூன் கார்டு ஓகேவா? சூனாவே நீங்க இந்த வருஷம் எண்டு தான் அப்படின்னு இல்லை, சீக்கிரமாவே நடக்குது. நீங்க மீட் பண்ணிடுவீங்க உங்க பேர். சுத்தி சுத்தி அதேதான் வருது. ஓகே, கல்யாணம் பாக்குறவங்க கல்யாணத்துக்காக பேர் அமைஞ்சிரும் உங்களுக்கு. ஃபைனலி எத்தனை வர இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தாலும் உங்களுக்குன்னு பிறந்தவங்களை நீங்க பார்த்துருவீங்க இந்த வருஷம். வாட் எல்ஸ்? நிறைய வேது.
ஓகே, விழுந்ததே தான் வந்திருக்கு. வாவ்! சாரி, சும்மா தான் அதாவது சவுண்டு போடுறேன், நினச்சிக்கோங்க. அதுதான், நான் உங்க பேர் தான் எனக்கு இன்னன் யாங் தெரியும்ல, அண்ட் இன்ஃபினிட்டி. உங்களுடைய ஒரு பாதையை நீங்க இன்னொரு பாதையை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அவங்களோட நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஆர் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்குன்னா அந்த நியூ ஸ்டார்ட் உங்க பேபி. உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. ஆர் கல்யாணம் ஆயிருக்கீங்க, எதுவுமே இல்லை, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரிலன்னா இனி க்ரோ ஆகும் இந்த வருஷம். சீக்கிரமாவே நீங்க பாப்பீங்க உங்களுக்குள்ள லவ் வந்து மலர்றது இந்த மாதிரி. எஸ், ரொம்ப நாள் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் திங்ஸ்ல விடையே இல்லாம இருக்கீங்க. எனக்கெல்லாம் ஒரு பேர் அமையுமா, இல்லை நான் இந்த மாதிரி எப்பவுமே தனியாவே இருப்பேனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை அதோ நீ கேட்டல அதோ நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கான ஆன்சர். அதுதான் உங்களுக்கான ரிவார்ட் மாதிரி இருக்கு இந்த வருஷம். திஸ் ஃபேமிலி கார்ட் காய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பைலு. நீங்க சும்மா நீங்க எடுக்கலனாலும் ஃபர்ஸ்ட் 2 பைல பாருங்களேன். ரொம்ப அப்படி ஏதோ உங்க டஃப் டஃப் டைம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு, சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது என்டையர்லி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க போகுது. லவ் லைஃப் உங்களுக்கு 2025 சூப்பரா இருக்கு. 100% மார்க். 100 என்ன 1000% அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஆனால் நானே சொல்றேன், இதுல பாக்குறதுனால நான் சொல்றேன் சூப்பரா இருக்கு. இது பாருங்க, இதுல பாட்டம்ல கூட குவீன் ஆஃப் கப்ஸ் தான் இருக்கு. கல்யாணம் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பேபி வரதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்கு. அது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் உங்களுக்கு பேர் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா நான் சிங்கிளாவே இருக்கேன்னா கமிட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பர்சனே கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா. நடக்கும். லவ் லைஃப்ல உங்களுக்கு கிரீன் சிக்னல் தான். ஓகேவா? guys, I am not kidding. லவ்வர்ஸ் கார்டு, லவ்வர்ஸ் 2 ஆஃப் கப்ஸ் என்ன இருக்கு, லவ் தாங்க. இதுக்கு மேல நான் சரி பாக்குற மற்ற பீப்புளுக்கு ஏதாவது இருக்கான்னு நான் திரும்ப எடுக்கிறேன், அது லவ் தான் வருது. ஸ்ட்ராங்கா இருக்கு. வரி பண்ணவே வேணாம். உங்க லவ் லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளிக் கிளிக். இது பாஸ்டா ப்ரெசன்ட்ல நீங்க டேட்டிங் பண்றீங்க அதெல்லாம் நான் சொல்ல. எங்க இருந்தாலும் உங்களுக்கு 2025 உங்க லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க. நீங்க எப்படி ஹாப்பியா இருப்பீங்க? சில பேர் எனக்கு எக்ஸ் வரணும், அவங்க கூட தான் எனக்கு சந்தோஷம்னா அது உங்க ஹாப்பினஸ்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா அது நல்லா இருக்கு. லவ் நல்லா இருக்கு உங்களுக்கு திஸ் இயர். யூ ஆர் பிளெஸ்ட். பேபிக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கல்யாணமானவங்க உங்களுக்கு சீக்கிரமே பேபி வரப்போகுது. உங்களை உங்க பர்சன் நல்லா ஒரு பேபி மாதிரி உங்களை கேர் பண்ணிப்பாங்க. நீங்க உங்க பர்சனை பேபி மாதிரி கேர் பண்ணிப்பீங்க.
அந்த மாதிரி கேரிங் எனர்ஜி இருக்கு நல்லாவே. சரி, வேற ஏதாவது இருக்கா? வேற நியூ திங்ஸ், எனிதிங் எல்ஸ்? அகெயின் இந்த 8 of Wands தான் வருது. லவ் லைஃப்ல சீக்கிரமே நீங்க எதிர்பார்த்த அந்த நியூஸ் வரும். யார்கிட்ட இருந்தாவது நீங்க எதிர்பார்க்குறீங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த அந்த ரெஸ்பான்ஸ் வரும். லவ் தான், 100% லவ். உங்களுக்கு நியூவா 2025 ஓப்பன் ஆக போற அந்த சாப்டர் லவ் லைஃப் தான். ஸோ பி ஹாப்பி கைஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இஃப் திஸ் இஸ் வாட் யூ நீட் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாங்க, நான் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக், ஒரே ஒரு லைக் தான், அதையாவது கொடுங்க. உங்களுக்காக எவ்வளோ நான் பார்க்குறேன். ஓகேவா? குரூப் 3, டேக் கேர், ஹாப்பி நியூ இயர், பாய்.